இப்போ ஒரு வினைனா பரவாயில்ல, நான் வலுவாக இழுப்பேன். நான் பண்ண வேணா அதிகம். 10,000 செங்கலை போட முதல் புத்தி எடுத்து நான் என்ன பண்ணுவேன்? பின்னாடி தானே விழுந்து ஆகணும். கை கொடுப்பார் யாருமே இல்லையா அப்போ எனக்கு? சிவம் என்னும் பெரும் சுடர் கருணை என்னும் அந்த கழல் வந்து நமக்கு கை கொடுக்கும். அப்படியே ஒரு கையை பிடித்து அவர் இழுக்கும் பொழுது எப்பேற்பட்ட வினையா இருந்தாலும் அசக்க முடியாது சிவம் என்னும் ஆனந்தத்தில் நிலையா நிற்கக்கூடிய திருவருள் அப்போ கிடைக்கும். எப்ப வைராக்கியம் விடாமல் இருக்கணும். எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் தவறான செயலுக்கும் தவறான எண்ணத்திற்கும் நாம் இடமே தரக்கூடாது. வாழ்க்கையில் நாம் ஒழுக்கமாக தான் வாழணும், சிவநெறியில் வாழ வேண்டும், அறத்தின்படி வாழ வேண்டும். அப்படி நீ முயற்சி பண்ணிட்டே இருங்க. உங்களால் நடைமுறையே முடியல, முயற்சி பண்ணிட்டே இருங்க. நான் 10 முறை முயற்சி பண்ணேன், 11 முறை கெட்டுட்டேங்க. பரவாயில்ல, 10 முறையாவது முயற்சி பண்ணலை. நான் முதல் முறை கருத்து தயாராகிட்டேன்னா அப்போ என்ன பண்ணுறது? அதனால் வரக்கூடிய எல்லா விஷயங்களையும் ஆராய்ந்து அறிந்து தான் செயல்படணும். எப்பேற்பட்ட மாயைகளாலும் நம்மை வீழ்த்த முடியாது. சிவ சிந்தனை ஆழமாக இருந்தால் வீழ்த்த முடியாது. பக்குவமாக மாறி அதில் நாம் வெற்றி அடையலாம். ஆழமான அன்பு இல்லைன்னா மாயைகிட்ட அடி வாங்கி சாக வேண்டியதுதான். அது நம்மளை கூட்டும்போது எங்கே எப்படி வச்சு செய்யணுமோ அப்படி வச்சு செஞ்சுட்டு போயிடும். சிவத்துக்கிட்ட வெற்றி அடைவதெல்லாம் எளிதே கிடையாது. தேர்வு எல்லாம் அவர் தர தேர்வுலாம் ரொம்ப கடினம். நம்ம வாழ்க்கையில் வந்து இதோ மனிதர்கிட்ட வைக்கிற இதெல்லாம் ஒரு வாழ்க்கை ஒன்றுமே இல்லை. இதெல்லாம் மனிதர்கிட்ட வெற்றி அடையதுலாம் ஒரு பர்சன்டேஜ் கூட கிடையாது. சுவாமி தர தேர்வில் வெற்றி அடைஞ்சு பாருங்க. பெண் என்னும் மாயை சூழம். நீ பாட்னு சிவாய நம்ம சிவாய நம்ம சிவாயன்னு தான் சொல்லின்னு இருப்பேன். அது உன்னை தேடி வந்து உன்னுடைய ஒழுக்கத்தை எல்லாம் சீர்குலைக்கும்படியாக வந்து சாரும். அதில் நீ சாஞ்சி போனி முஞ்சி போச்சு. தினமும் 1000 முறை சிவாய நம்ம சொல்லிட்டு வரீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த பெண்ணுன்ற ஒரு பேய் நமக்குள்ளே வந்து சீர்குலைக்கும் வழியாக பண்ணிடுச்சுன்னா அது மாயை. பெண்ணுனா எல்லாரையும் நான் சொல்லலை, இதை சீர்குலைக்கும் வழியாக வரும் ஒரு மாயையாக வருது. அது பெண்ணு ஒரு கருவியாக எடுத்து வருது. இப்படி எடுத்து வந்து பண்ணும்போது என்ன பண்ணுறேன்? ஐயோ 1000 முறை சிவாய நம்ம சொல்கிறது கூட இடம் கொடுக்கறது இல்லை. கால் பண்ணிச்சு நம்ம அதுக்கிட்ட பேசணும் அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சிவகன் நழுவின்னு போயிட்டேன்.